வணக்கங்க. நம்ம நிறத்தை காப்பாத்திக்கிறதுக்காகவும் இளமையா காட்டிக்கிறதுக்காகவும் ஏதேதோ கிரீம் போடுறோம். விளம்பரம் காமிச்சு பயமுறுத்தி நம்மள வாங்கி போடவும் வச்சிடுறாங்க. முளைக்கிறதுல இருந்து இறக்கிறது வரைக்கும் கிரீம் பூசுதுங்க. அதுல ஒண்ணு சன்ஸ்கிரீன் லோஷன். சூரிய வெப்பத்தினால கருத்து போகாம இருக்கிறதுக்காக வேண்டி பூசுறாங்க. 1928 தான் இந்த கிரீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னால எவ்வளவு பேர் சூரிய ஒளினால இறந்திருக்காங்க, அதுக்கு அப்புறமா எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. விட்டமின் டி நமக்கு சூரிய ஒளியில இருந்துதான் கிடைக்குது அப்படின்னு தெரியும். சூரிய ஒளி மூலமா நமக்கு தோல்ல இருக்கிற செல்கள் மெலானின் அப்படின்னு ஒரு வேதிப்பொருளை தயாரிக்குதுங்க. அது சூரியன்ல இருந்து வர புற ஊதா கதிர்கள் உடம்புக்குள்ள போக விடாம தடுக்குதுங்க. அதையும் தாண்டி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியையும் அது அதிகரிக்குதுங்க. புற ஊதா கதிர்கள் நம்ம மேல பட்டுட்டே இருந்தா அலர்ஜியில இருந்து கேன்சர் வரைக்கும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உலகத்துல ஒரு பகுதியில என்னன்னா விட்டமின் டி வேணும் அப்படின்னு கடற்கரையில படுத்து கிடக்குறாங்க. இன்னொரு பகுதியில சூரிய ஒளி வேண்டாம் அப்படின்னு சன்ஸ்கிரீன் போடுறாங்க. இயற்கையாவே நம்ம உடம்பு சூடாச்சு அப்படின்னா வேர்க்குங்க. இந்த வியர்வை அந்த சூட்டை எடுத்துக்கிட்டு ஆவியா போயிடுங்க. இந்த சன்ஸ்கிரீன் போடுறதால வெளியே இருக்கிற வெப்பம் உடம்புக்கு உள்ள வராது. சரிதான். உடம்புக்கு உள்ள உருவாகிற வெப்பம் எப்படி வெளியே போகும்? சன்ஸ்கிரீன் போட்டு வியர்வை சுரப்பிகளை நம்ம மூடிடுவோம். அப்ப எப்படி வியர்க்கும்? உடம்புல சூடு அதிகமாகும். வியர்வை வழியா உப்பு வெளியே போக முடியாம ரத்த அழுத்தமும் அதிகமாகுங்க. இப்போ சன்ஸ்கிரீன்ல என்னென்ன சேர்க்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அவோபென்சீன் இது புற ஊதா கதிர்களை தடுக்கிறதோட சேர்த்து தோல் எரிச்சல் அலர்ஜியையும் உண்டு பண்ணுங்க. ஹோமோசாலைட் இது அரிப்பு, சொறி, வீக்கம், மூச்சு கோளாறுகளையும் உண்டு பண்ணுங்க. ஆக்டோ கிரிலைனும் ஆக்சி பென்சோனும் எரிச்சல் உண்டாக்கும், அலர்ஜி உண்டாக்கும், ஹார்மோன் சுரக்கிறதுல இறை படுறது மாதிரியான கேடுகளையும் உண்டாக்குங்க. ஆக்டினாக்சைட் தோலை வறண்டு போக வச்சு நோய் உண்டாக்கிடும் அப்படிங்கிறதுனால ஹவாய் நாட்டுல இத தடையை விதிச்சிருக்காங்க. மீத்தாக்சிசிலமைட் இது தோல் எரிச்சல், அரிப்பு, சிவந்து போறது, தோல்ல குத்துற மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்துற வேலையெல்லாம் செய்யுங்க. இதோட மட்டும் இல்லாம சுரப்பிகளோட வேலைகளையும் தடை செய்யுதுங்க. குழந்தை வளர்றது கூட பாதிக்கும் அப்படின்னு கூடி சொல்றாங்க. ரெட்டினைல் பால்மினேட் முடி உதிர்வு, தலைவலி, மூட்டு வலி, கல்லீரல் பாதிப்பு, எலும்பு தேய்மானம் இது எல்லாத்தையும் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒண்ணு கேட்கலாம், வெளியே போடுற சன்ஸ்கிரீன் எப்படி உடம்புக்கு உள்ள போய் ஈரலையும் எலும்பையும் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கூட எப்படி பாதிக்கும்? நமக்கு சுழுக்குச்சு அப்படின்னாவோ, சத பிடிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னாவோ, தலைவலி அப்படின்னாவோ ஆயின்மெண்ட், எண்ணெய், ஜண்டு பாம்னு ஏதேதோ போடுறோம். அதுக்கெல்லாம் தோல் வழியா உள்ள போய் தானே வேலை செய்யுது. அதே மாதிரிதான் இதுவுங்க. இன்னும் விவரமா சொல்லட்டுமா? ஸ்கின் கேன்சர் எப்ப இருந்து அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தா 1910 இருந்து 1930 வரைக்கும் 50 பேருக்கு உள்ள இருந்த இந்த ஸ்கின் கேன்சர் 1930க்கு மேல, அதாவது இந்த சன்ஸ்கிரீன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு மேல போயிருக்குன்னு பாருங்க. இந்த சன்ஸ்கிரீன் தொழிற்சாலைகளோட வருமானம் பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு வருஷம் எவ்வளவு அதிகமா இருக்கு பாருங்க. இத விளம்பரம் பண்ண லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து பிரபலங்களை நடிக்கவும் வைக்கிறாங்க. குழந்தை இன்மை விகிதம் எப்படி அதிகமா இருக்கு அப்படின்னு பாப்போமா? இவங்களே இதை ஏற்படுத்த மருந்து கொடுப்பாங்களாமா, சரி பண்ணவும் மருந்து விற்பாங்களாமா. எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு லாபம் தான் இல்லைங்களா? சூரிய ஒளிக்கும் குழந்தைகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? இத பாருங்க. எந்தெந்த கம்பெனி சன்ஸ்கிரீன் தயாரிக்கிறாங்க, எவ்வளவு லாபம் பாக்குறாங்க. எனக்கு கண்ணுக்கு பட்டது எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். நல்லது கெட்டது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உங்களோட எனக்கான நேரத்துக்கு நன்றிங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்.